கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவர் மேல எப்படி இருக்கணுமா? உறுதியாய், நம்முடைய மனது அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய தகப்பனார் ஒரு திருச்சபையில போதகராக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த நேரத்துல அந்த திருச்சபை ஆலயம் நிரம்ப காணப்படும். நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. ரெண்டு பக்கமும் சர்ச் முடிஞ்சு போகும்போது யாசகம் கேட்பதற்காக மக்கள் அமர்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற அந்த நேரத்துல ஒரு வயசான ஐயாவும் அந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்துருந்தார். இப்போ அந்த ஐயாவை பார்த்து விசாரிச்சா அவர் யாசகம் கேட்கறதுக்காக வரல. அவர் வந்து எதற்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறாரு. ஒரு ஓரமா உட்கார்ந்து அப்போ அவரை பற்றி விசாரிச்சு, என்னய்யா எப்படி நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்புறம் தான் அந்த கதை நமக்கு தெரிய வருது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய குடும்பத்துல எல்லாரும் அவரை துரத்தி விட்டுட்டாங்க. வீட்டுல இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நேரா ஆலயத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. எனவே விசுவாசிகள் எல்லாரும் இரக்கம் காண்பித்து அவருக்கு ஆறுதலா இருந்து அவருக்கு தங்குறதுக்கு இடமும் ஆகாரமும் உடையும் கொடுத்து அவரை பராமரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் அவருக்கு பலவீன குறைவு ஏற்பட்டது. வயது மூப்பின் காரணமாக பலவீனம் அடைந்தார். அவரை மருத்துவமனையில் ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க. அப்போ நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க. யாருமே இல்லை, விசுவாசிகள் தான் அவரை பார்க்குறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார், அவரை நம்ம கைவிட்டுறக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாரும் போய் அவருக்கு ஆஸ்பத்திரியில் உதவியெல்லாம் செஞ்சு இருக்கும்போது ஒரு முறை நாங்கள் எல்லாரும் போயிருக்கும்போது அந்த ஐயா எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிட்டாரு. அவருடைய கடைசி நேரம் அது, அவருடைய இந்த உலகத்தில் அவர் ஜீவித்து போக வேண்டிய நேரம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவர் சொன்னார் எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் சேர்ந்து எனக்காக ஒரு பாட்டு பாடுவீங்களா அப்படின்னு கேட்டார். நாங்கள் கேட்டோம் என்ன பாட்டு பாடணும் அப்படின்னு. அவர் சொன்னார், என்னோடிரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசை அற்று போயினும் நீர் மெய் சகாயரே, என்னோடிரும் என்று சொல்லி அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் எல்லாரும் அந்த பாட்டை பாடணும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, சர்ச்லலாம் பாடுவாங்க சில சமயம். இரவு நேரம் ஆராதனை முடியும் போது பாடுவோம். என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசை அற்று போயினும், எல்லாருடைய உதவியும் எங்களுக்கு இல்லாம போனாலும் நீர் மெய் சகாயரே என்னோடிரும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாடி முடிச்சதும் அவர் முகத்துல ஒரு சமாதானத்தை பார்த்தோம். அப்படியே எங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே கண்ண மூடுங்க. என்ன நம்பிக்கை, என்ன சந்தோஷம், இந்த நேரத்திலையும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். யார் என்னைய கைவிட்டு போனாலும், எல்லாரும் என்னைய விட்டுட்டு போனாலும் ஆண்டவர் என்னைய மறக்கவில்லை. எனவே வேதம் சொல்கிறது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவன் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் நினைச்சுவீர், காத்துக்கொள்வீர். அந்த சமாதானம் ஆண்டவர் தருகிற சமாதானம். எனவே கர்த்தருடைய வேதம் சொல்கிறது ஏசாயா 26:4, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பெரிய பெரிய பர்வதங்களை பார்த்திருக்கீங்களா, மலைகளை பார்த்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலைகள், பர்வதங்களெல்லாம் அதனுடைய கொடுமுடி அப்படி அண்ணாந்து பார்க்கணும்னா ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருப்பேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மலைகள் எத்தனை தலைமுறைக்கு அசையாம மாறாம அப்படியே இருந்துட்டு இருக்குது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் நித்திய கன்மலை. இந்த மலையை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த பர்வதங்கள் கூட மாறலாம். சங்கீதக்காரன் சொல்றார், பர்வதங்கள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அப்படிங்கிறார்.
இந்த மலைகள் கூட மாறி போகலாம், ஆனா யார் மாற மாட்டா? ஆண்டவர் மாற மாட்டார். இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் மாற மாட்டார் நம்புறீங்களா? அவர் மாற மாட்டார். சின்ன பிள்ளைங்க பாடுவாங்க, இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமாம் இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியம் நித்தியமாம். நித்தியமா அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் மாறுகிற தேவன் அல்ல, நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. சங்கீதம் 91ல பாத்தீங்கன்னா, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த நிலாவை பார்க்கும் பொழுது, அந்த சூரியனை பார்க்கும் பொழுது, மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது, நேற்று நம்ம பெரிய பால்வெளி மண்டலம்லாம் எப்படிலாம் இருக்கு நம்ம பார்த்தோம். இவைகளெல்லாம் தோன்றும் முன்பதாக நம்முடைய ஆண்டவர் அனாதியாய் இருக்கிறார், வீற்றிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. எனவே அவரே நமக்கு அடைக்கலமானவர், அவரே நம்முடைய சமாதான கர்த்தர், அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் அழகாக சொல்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த வேர்ல்டு மேப் பாக்குறீங்க, உலக மேப்ல ஆதியில மனித இனம் எவ்விதமாக விருத்தி ஆயிற்று அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, சரித்திரம் விருப்பம் உள்ள மாணவங்க என்னைய மாதிரி, எனக்கு உலக சரித்திரம்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா, சமுத்திரத்தின் ஓரங்கள்ல, நதி ஓரங்கள்ல தான் நாகரிகம் தோன்றிற்று அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நதி ஓரங்கள்ல நாகரிகம் தோன்றிற்று அப்படின்னு சொல்லி. இதுல நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொல்லுவோம், மொஹஞ்சோதரா, ஹரப்பாவெல்லாம் பத்தி நம்ம பேசுவோம். அண்ட் அபவ் ஆல் தட் நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி பேசுவோம், ரைட்? சிந்து சமவெளி நாகரிகம் இல்லைங்களா? எனவே சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து நதி இந்த பக்கம். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த கங்கா ஏதோ ஒரு நதி அந்த பக்கம் இருக்கிற அந்த இமயமலையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு நதியை பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சமீபத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த கேஞ்சஸ் ரிவர், கங்கா நதி புறப்பட்டு வருகிற இடத்தை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. ஒவ்வொரு கேனலும் ஒரு பெரிய ஆறு மாதிரி ஓடுது. அப்போ அந்த மெயின் ரிவர் எப்படி இருக்கும்னு நீங்க யோசித்து பாருங்க. எனவே அப்படிப்பட்ட செழுமையான ஒரு இடம் அது. இதுல சிந்து நதி இந்த பக்கம், கங்கை, யமுனா, பிரம்மபுத்திரா நதிகள் இங்க இருக்கு. எனவே இங்கு சிந்து சமவெளி நாகரிகம் இந்த இடத்துல நம்ம கேஞ்சஸ் ரிவர், கங்கா நதி எல்லாம் இங்க இருக்கு. சரியா? இப்போ இது நம்ம இந்தியாவை பத்தி பார்த்துட்டோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு நதி இருக்கு. என்ன நதி அப்படின்னா, சீனாவின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டா பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும். சீனாவின் துயரம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு நதி ஓடுது. அந்த நதி அந்த நாட்டுக்கே துயரமா இருக்கு. அது என்ன நதி அப்படின்னா, மஞ்சள் ஆறுன்னு சொல்லி, எல்லோ ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் சீனால ஓடுது. என்ன பிரச்சனை அங்க அப்படின்னா, அந்த நதி திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது டைரக்ஷனை மாத்திரும். ஆறு இப்படிதான் போகும்னு சொல்ல முடியாது, திடீர்னு வெள்ளம் வந்துடும் ஊருக்குள்ள. எனவே அது சீனாவினுடைய துயரமாக இருக்கிறது. அங்கேயும் நாகரிகம், சீனா நாகரிகம் எவ்விதமாக தோன்றிட்டுன்னு நம்ம அங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க நைல் நதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நைல் நதி இன்னொரு பெரிய ஒரு சமுத்திரம், எகிப்து பக்கம் அது ஓடிட்டு இருக்குது. இந்த நைல் நதி அங்க உள்ள நாகரிகம், எகிப்திய நாகரிகத்துக்கு முக்கியமா இருக்கக்கூடியது நைல் நதி. சரி, இப்போ நம்ம மஞ்சள் நதியை பார்த்தோம், எல்லோ ரிவர் பார்த்தோம், சிந்து சமவெளி பார்த்தோம், இங்கு கங்கை இதெல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லி நான் சொன்னேன். இன்னொரு முக்கியமான ஒரு நாகரிகம் ஒன்று இருக்கு. அது என்ன நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க, மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க பார்க்கலாம். மெசபடோமியா நாகரிகம் சரித்திரம் தெரிந்த ஆசிரியர்களுக்கு தெரியும். சரித்திரம் தெரிஞ்ச ஆசிரியர்கள் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா, நான் சொல்றது உண்மை அப்படின்னு தெரியும். என்சைக்ளோபீடியால நீங்க போய் பாருங்க. என்சைக்ளோபீடியா ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது. மெசபடோமியா என்ன அப்படின்னா, நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு பேர் என்னது? நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு பேரு. கிரேடல் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாகரிகம் அங்கு ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி. எனவே இங்கிருந்து அநேகர் பூமியின் பல இடங்களை நிரப்பினதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. எனவே மெசபடோமியன் சிவிலைசேஷன். இந்த மெசபடோமியா அப்படிங்கிற இடத்துல என்ன நதி ஓடுது?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஃப்ரட்டிஸ் அண்ட் என்னது டைக்ரிஸ், யூஃப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் அப்படின்னு 2 நதி ஓடுகிறது. அந்த 2 நதிகளுக்கு இடையில ஒரு செழிப்பான இடம் மெசபடோமியா அப்படின்னு சொல்லி. இங்க இருந்தவங்க இப்ப நம்ம வந்து ஆரியர்கள், திராவிடர்கள் இந்தியாலன்னு சொல்றோம்ல, அவங்க எல்லாரும் செமெட்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க இருந்தவங்க. எனவே அவங்க அங்க இருந்தாங்க. இப்போ அந்த மேப்ல கரெக்டா இங்க இந்தியா, நம்ம இங்க இருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், இது இங்க இருக்குது அந்த மெசபடோமியா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துட்டேன், இந்த மெசபடோமியாங்கிறது எங்க இருக்குன்னு சொல்லி. எனவே அங்க யூஃப்ரட்டிஸ் டைக்ரிஸ்ங்கிற 2 நதி, நல்ல ஒரு செழுமையான ஒரு ஆறு அங்க ஓடுறதுனால அந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு பச்சையா மேப்ல காட்டியிருக்கிறாங்க, கிரீன் கலர்ல. ஸோ இதான் மெசபடோமியன் சிவிலைசேஷன். ஆரம்பத்துல ஜனங்கள் இங்க இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல தான் ஆதி காலத்துல ஒரு பெரிய கோபுரம் ஒன்று கட்டினார்கள் அப்படின்னு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அந்த கோபுரத்துக்கு பேரு பாபேல் அப்படின்னு பேரு. அந்த கோபுரத்துக்கு என்ன பேரு? பாபேல் கோபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாங்க. அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல பாத்தீங்கன்னா நிம்ரோத் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்ரோத். சரிங்களா? இந்த நிம்ரோத் யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நிம்ரோத் யாரு, யாருடைய பையன் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நோவா தாத்தாவை எல்லாருக்கும் தெரியும் தானே? நோவா தாத்தாவை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நோவா தாத்தா யாரு? நல்ல தாத்தா கப்பல் ஒன்று செய்தார், கொப்பேர் மர பேழையில கொப்பர் மரத்துல ஒரு கப்பல் ஒன்று செய்தார்னு சொல்லி பிள்ளைங்க பாட்டு பாடுவாங்க. தாத்தா நல்ல தாத்தா கப்பல் ஒன்று செய்தார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? நோவா தாத்தாக்கு 3 பிள்ளைங்க, சேம், காம், யாப்பேத் அப்படின்னு சொல்லி. காம் அப்படிங்கிறவனு ஆண்டவர் சபிச்சாரு, அவன் செஞ்ச தவறுனால, அந்த பாவத்தினால. காமுக்கு கூஷ் அப்படின்னு ஒரு பையன் இருந்ததா வேதம் சொல்லுது. சரிங்களா? காமுக்கு யார் இருந்தா? கூஷ் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். அந்த கூஷுக்கு பிறந்தவன் தான் யாரு அப்படின்னா நிம்ரோத். கூஷுக்கு பிறந்தவன் யாரு? நிம்ரோத் அப்படின்னு சொல்லி. இவர் தான் பலத்த வேட்டைக்காரன். பெரிய அரண்மனைகளை கட்டி முதலா ராஜாவா இருந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாரும் ஆடு மேய்க்கிறவங்களாகவும் மந்தை மேய்க்கிறவங்களாகவும் கூடாரங்கள் இருக்கிறவங்களும் இருந்தாங்க. இவங்க அரண்மனைகளை கட்டணும், கோபுரங்களை கட்டணும்னு சொல்லி இவங்க பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்லுது. சரி, இது ஒரு பெரிய கதை. இது படிக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் வேணும். ஆனா இந்த இடத்துல தான் பின்னான காலத்துல, இந்த அழகிய இடத்துல தான் பின்னான காலத்துல பாபிலோன், இந்த இடத்துக்கு பேரு பாபேல் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கோபுரத்துக்கு பேரு பாபேல். ஏன் பாபேல் அப்படின்னு பேரு வந்துச்சு? ஆண்டவர் சொன்னாரு, இனிமேல் நான் உலகத்தை ஜலத்தினால என்ன செய்ய மாட்டேன், ஆனா இவங்க ஆண்டவர் அழிச்சிருவாரோ அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுனாங்க. கோபுரத்துல ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் தேவர்களை நிறைய உள்ள வச்சு, இந்த தெய்வம் நம்மளை காப்பாத்தலன்னா இந்த தெய்வம் காப்பாத்தும், இந்த தெய்வம் காப்பாத்தலன்னா இந்த தெய்வம் காப்பாத்தும், இன்னொரு முறை உலகம் ஜலத்தினால அழிக்கப்படும் என்று சொன்னால் பல தேவர்கள் இங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோபுரத்தை, பெரிய கோபுரத்தை கட்டுனாங்க. ஆண்டவர் அவங்க பாஷையை தாறுமாற ஆக்குனார். எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த பாபிலோன் அப்படிங்கிறது என்னன்னா, பாபேல் அப்படின்னா பேப்லிங் அப்படிங்கிறது குழப்பம், தாறுமாறு, இல்லைன்னா உளறுதல் அப்படிங்கிறதுல இருந்து அநேக தேவர்களை அறிமுகப்படுத்தியது. எனவே பாபேல் அப்படிங்கிற வார்த்தை இங்கிருந்து தான் வந்துச்சு. எனவே இந்த பாபிலோன் பின்னான காலத்துல நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய அற்புதமான ஒரு ஹேண்ட்சம் கிங், மைட்டி கிங், ஒரு வல்லமையான ஒரு ராஜா இந்த இடத்துல இருந்து அவர் ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி. அவருடைய டைம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ராஜா அதே இடத்துல, அந்த இடத்துல இருந்து அவர் ஆட்சி செஞ்சாரு. இந்த இடம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சரித்திரத்துல இல்லாமலே போயிட்டு. பாபிலோன் அப்படிங்கிறத பத்தி பைபிள் பேசுதுமா, வேத புத்தகம் பேசுது, ஆனா சரித்திர ஆசிரியர்கள் மறந்து விட்டார்கள். நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுட்டே வாங்க, கதை மாதிரி சொல்லிட்டே வரேன். சரித்திர ஆசிரியர்கள் மறந்து விட்டார்கள். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணல, கதை சொல்றேன் கேட்கும். சரித்திர ஆசிரியர்கள் எதை மறந்துட்டாங்க? பாபிலோனை மறந்து. இதான் பாபிலோனுடைய மெயின் கேட், நேபுகாத் நேச்சார் கட்டினது. எனவே இந்த பாபிலோனை சரித்திர ஆசிரியர்கள் மறந்துட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க இந்த வேத புத்தகம் கட்டுக்கதை, பாபிலோனாவது ஒன்னாது அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்ட்டாங்க. பாபிலோன் ஒரு நாடே இல்லை.
ஆனா அந்த பைபிள் பாபிலோனை பத்தி பேசுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 19வது நூற்றாண்டுல 2 வாலிபர்கள் பாக்தாத் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு புனித யாத்திரையா அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பாக்தாத் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சதாம் ஹுசைன் இருந்த இடம். சரிங்களா? எனவே அங்க அவங்க போய்கிட்டு இருக்கு. இதுக்கும் இடையில, பாபிலோனுக்கும் பாக்தாத்துக்கும் இடையில ஒரு 56, 53, 56 மைல், 85 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீரென்று சொல்லி, இது ஒரு பாலைவனமான இடம், இந்த பாக்தாத்துக்கும் பாபிலோனுக்கும் நடுவுல. இந்த பாலைவனமான இடத்துல நடந்து போகும்போது திடீர்னு கால் வந்து ஒரு கல்லுல தட்டிருச்சு. என்னடா கால் வந்து பாலைவனத்துல கல்லுல தட்டுத அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்த்தா செங்கல் ஒண்ணு கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. பாலைவனத்துல செங்கலா அப்படின்னு சொல்லி அந்த செங்கலை எடுத்து பார்த்தா அந்த செங்கல் மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியம். செங்கல் என்ன கலர்ல இருக்கும்? என்னம்மா? அதனாலதான் அதுக்கு செங்கல்னே பேரு இல்லையா? ஆனா இது வந்து மஞ்சள் கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கையில தூக்கி பார்த்தாங்க. அதுல ஆப்பு வடிவமான ஒரு எழுத்து எழுதப்பட்டிருந்தது. என்ன எழுதிருந்துச்சு? ஆப்பு வடிவம். அந்த காலத்துல என்ன எழுத்து எழுதுனாங்க? படிக்கிற பிள்ளைங்க யூனிஃபார்ம் லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, அப்படிதானே? ஆப்பு வடிவ எழுத்துக்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஆப்பு வடிவமான ஒரு எழுத்து இருந்தது இல்லையா? அப்படி இப்படி குத்தி 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 எழுதுவாங்க, ஆப்பு வடிவ எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி. அத கொண்டு போய் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், ஆர்கியாலஜிஸ்ட கொண்டு போய் கொடுப்போமேன்னு சொல்லி கொண்டு போனா ஆர்கியாலஜிஸ்ட் அதை படிச்சாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன தெரியுமா அதுல இருந்துச்சு? கல்தைய பாஷையில நெபு குடு உசூர் அப்படின்னா, கல்தைய பாஷையில நேபுகாத் நேசார். இந்த பேர் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. நெபுகுடுசூர், நெபுகாத் நேசார் பைபிள்ல இருக்கு. எனவே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க. அழகான ஒரு பட்டணம் மண்ணுக்கடியில புதைஞ்சு கிடந்தத தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு, வேதம் சொல்றது பொய் அல்ல, பாபிலோன் என்று ஒரு இடம் இருந்தது உண்மை, நேபுகாத் நேச்சார் என்று ஒரு மன்னன் வாழ்ந்தது உண்மை என்பதை கண்டுபிடித்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? எனவே வேதம் பொய் சொல்லவில்லை. நேபுகாத் நேச்சார் என்று மன்னன் வாழ்ந்தது உண்மை என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. எனவேதான் அந்த மன்னன் கட்டிய அந்த தொங்கு தோட்டம் உலக அதிசயங்களில் 7 அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. உலக அதிசயத்துல பாபிலோனின் தொங்கு தோட்டம் என்ன தெரியுமா? அவருடைய மனைவி வந்து ராணியம்மா, நேபுகாத் நேச்சாருடைய ராணியம்மா வந்து, அவங்க வீட்டம்மா வந்து மலைப்பாங்கான செழுமையான இடத்துல இருந்து வந்தவங்க. ஆனா இந்த இடத்துல மலை கிடையாது, இது வந்து சமவெளி, நதி ஓடக்கூடிய இடம், மணலா இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க வந்து எனக்கு மலைகளும் குன்றுகளும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களா? அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம ஐயா என்ன செஞ்சாரு? நேபுகாத் நேச்சார் தொங்கு தோட்டங்களை ஏற்படுத்தி, அந்த காலத்துல எப்படி எலக்ட்ரிசிட்டி இல்ல, மோட்டார் சிஸ்டம்லாம் என்னன்னு தெரியல, ஆனா அந்த இரிகேஷன்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணி மேலெல்லாம் தண்ணி ஓடுற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிற, அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிவர் வாட்டர் வந்து மேல ஃப்ளோ ஆகிற மாதிரி எல்லாம் பண்ணாராம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, நேபுகாத் நேச்சார் அவ்வளவு ரொம்ப அற்புதமா. எனவே ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்ட்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கட்டடக்கலை வல்லுநராக நேபுகாத் நேச்சார் இருந்திருக்க வேண்டும். நேபுகாத் நேச்சார் எந்த தெய்வத்தை வழிபட்டார் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சிலைகள், சிற்பங்கள், கோயில்கள், பாபிலோன் தேசத்துக்குள்ள பெல் மார்டுக் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை அவர் வழிபட்டதாக சரித்திரம் சொல்கிறது. இதுதான் அவர் வணங்கிய தெய்வம். யாரு? நேபுகாத் நேச்சார் வணங்கிய தெய்வம் பெல் மார்டுக் என்ற ஒரு தெய்வத்தை அவர் வழிபட்டிருக்கிறார். இந்த பெல் மார்டுக் அப்படிங்கிற தெய்வம் வந்து தலைமை தெய்வம், அதாவது சீஃப் காட். இதுக்கு பின்னாடி நிறைய தேவர்கள் இருந்தாங்க. அந்த பாபிலோன் ராஜ்யத்துக்குள்ள நிறைய கோயில்கள் இருந்தது. நிறைய கோயில் கட்டி இது பிரதான கோயில் பெல் மார்டுக் என்று சொல்லக்கூடிய தேவனுக்கு வச்சிருந்தாங்க. 950க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 1000 வச்சுக்கோங்களேன், 1000 தேவர்களை வழிபட்டாங்க. அவங்க எண்ணிக்கையும் சரி, அவங்க வழிபட்ட தேவர்களுடைய எண்ணிக்கையும் சரி, அப்படி ஒரு வழிபாடு பாபிலோன்ல இருந்துச்சு. இந்த தேவனுக்கு மாத்திரம் அப்படியே பளிங்காலையும்
தங்கத்தாலையும் செய்யப்பட்ட ஒரு கோயில் இந்த பெல்மார்டுக் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுக்கு இருந்துச்சாம். பெரிய படிப்பாளி நேபுகாத்நேச்சார், பெரிய என்ன சொல்றது படிப்பிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, படிப்பு அந்த டிகிரி மேனியா அப்படிம்பாங்க, பட்டம் வாங்கணுங்கிறதுலதான் வெறி குறிக்கோளா இருப்பார். அப்படி ஒரு பெரிய ஒரு மன்னன். 17-18 வயசுல அப்பா இறந்து போயிட்டார். அவங்க அப்பா பேரு நெபுபுலைசார் அப்படின்னு சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட சுவடுகள் ஏடுகள் எல்லாத்தையும் வச்சு நேபுகாத்நேச்சாருடைய அப்பா பேரு நெபுபுலைசார். நெபுபுலைசார் நேபுகாத்நேச்சார் சின்ன வயசுலயே அவர் இறந்து போயிருந்தாரு, 17-18 வயசுல. எனவே பெரிய ஆட்சி பொறுப்பு யார் கையில வந்துட்டு? நேபுகாத்நேச்சார் கையில வந்துட்டு. எதை கட்டி காப்பாத்தணும்? பாபிலோனை கட்டி காப்பாத்தணும். எதிரிகள் நாட்டை ஆட்சி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதனால இந்த மனுஷன் பாருங்க, ஒரு பெரிய மாவீரனாக இருந்தாலும், பெரிய கல்விமானாக இருந்தாலும், அவங்க நாட்டுல பெரிய யூனிவர்சிட்டிலாம் இருந்துச்சு அந்த காலத்துல பாபிலோன்ல. எனவேதான் அவர் தானியேலை மதிக்கவே இல்லை. தானியேலையும் அனனியா ஐஸ்வர்யா மிஷாயெல்லாம் மதிக்கவே இல்லை. அவர் என்ன, நீங்களாம் அடிமைகள் தானே அப்படிம்பாரு. இத்தனைக்கும் தானியேல் யாரு அப்படின்னா பிரபுகுல மைந்தன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பிரபுக்களுடைய பிள்ளைங்க அவங்க எல்லாரும் எருசலேம்ல. ஆனா அவங்க அவ்வளவு ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்க. அவ்வளவு ஞானம் உள்ளவங்களா இருந்தாலும் இந்த நேபுகாத்நேச்சார் அவங்களெல்லாம் மதிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க நாட்டுல தான் பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யூனிவர்சிட்டிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க நாட்டுல மேத்தமெட்டிஷியன்ஸ் இருந்தாங்க. எப்படிப்பட்ட மேத்தமெட்டிஷியன்ஸ் அப்படின்னா, நீ ஒரு நம்பரை மனசுல நினைச்சுக்கோ, அதை இதோட கூட்டு, இதை களி, பெருக்கு, கடைசியில என்ன வருதுன்னு பாரு, உன் பேர் இதுதான், இதுக்கு அர்த்தம் அப்படின்னு நியூமராலஜி சொல்றவங்க இருந்தாங்க. ஆவிகளோடு தொடர்பு கொண்டு பேசுறவங்க அவங்க நாட்டுல இருந்தாங்க. மரித்தவர்களுடைய ஆவியோடு பேசுவாங்களாம், சாத்தானோடு பேசுறது, ஆவியோடு பேசுறது, இப்படிப்பட்டவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க. அதனால எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாம இருந்துச்சு ஓரளவுக்கு. இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுக்கு ஆட்கள் வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு ராஜாவாக மன்னனாக இருந்தாலும் வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்த ஒரு ராஜா இவர் தான், நேபுகாத்நேச்சார். எனக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி முடிய போகுது அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருப்பாரு. தூக்கத்திலேயே அவருக்கு அதே நினைப்பாதான் இருக்கும். இந்த ராஜ்யத்தை நான் ஒருத்தன் எப்படி கட்டி காப்பாற்ற போறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாருக்கு ஆண் வாரிசு கிடையாது. நேபுகாத்நேச்சாருக்கு என்ன இல்ல, யார் இல்ல, ஆண் வாரிசு இல்ல. ஆனா ஒரு இளவரசி இருந்தாங்க அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. அப்ப இந்த பெல்ஷாசார் யாரு, பெல்ஷாசார் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் மகளுடைய மகன் அப்படிங்கிறாங்க. இது ஆர்கியாலஜிஸ்ட் சொல்புற ஆட்சிக்காரங்க சொல்றாங்க. எனவே அவ பேரன் தான். எனவே இவருக்கு எண்ணமெல்லாம் என்னன்னா, என் நாட்டை யார் காப்பாத்துவா, எப்படி காப்பாத்துவாங்க, என் நாடு எப்படி கட்டி காப்பாற்றப்பட போகிறது, இப்படி குழப்பத்திலே இருந்தா ஆண்டு இவருக்கு இந்த இவர் யார வணங்குறாருன்னு சொன்னமா, இவர் வணங்குற தெய்வத்துக்கு பேர் என்னது, என்னமா, பெல் மார்டுக். பாபிலோன் தேசத்துல தலைமை தெய்வம் என்னது, பெல் மார்டுக் அப்படின்னு சொல்லி. எனவே இவருக்கு பல குழப்பங்கள் மத்தியில, யார் இந்த யெகோவா, who is this ஜெகோவா, என்ன பார்வோன் கேட்டான்ல, இந்த யெகோவா தேவன் யார், இவருக்கு நான் ஆராதனை செய்யணுமா அப்படின்னு. அத மாதிரிதான் இவரும், யெகோவா தேவனுக்கு நான் வணங்கணுமா, அவர் என்ன பெரிய கடவுளா, அவரு என் பெல்மார்டுக்கு விட அவர் பெரிய தேவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நேபுகாத்நேச்சாருக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஆண்டவர் சொன்னாரு, நேபுகாத்நேச்சார், உனக்கு பின்னாடி வேற ஒரு ராஜ்யம் வரும், உனக்கு பின்னாடி வேறொரு ராஜ்யம் வரும் அப்படின்னாரு. உடனே தான் கோபம் வந்துட்டு நேபுகாத்நேச்சாருக்கு. நான் கதையை பெருசா சொல்லலை, நேரம் இல்லை எனக்கு. உடனே பெரிய கோபம் வந்து என்ன பண்ணாரு, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல, எனக்கு பின்னாடி வேற ஒரு ராஜ்யமா, அது எப்படி தெரியுமா, ஆண்டவர் ஒரு பெரிய சிலையை காட்டினாரு. அதுல தலை பொண்ணா இருந்துச்சு, மார்பும் புயமும் வெள்ளியா இருந்துச்சு. அப்படி இந்த பொன் அப்புறம் வெள்ளி அப்படின்னு காட்டினாரு. நீ பொன், உனக்கு பின்னாடி ஒரு வெள்ளியான ஒரு ராஜ்யம் வரும் அப்படின்னாரு. மொத்தம் 4 ராஜ்யங்கள் உலகத்தை ஆட்சி செய்யுங்கிறத ஆண்டவர் காட்டினார் அந்த தரிசனத்துல. பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு. அதுக்கப்புறம் இது கடைசி காலம் எப்படி இருக்குங்கிறத காட்டினாரு. நான் சொல்ல, இந்த வேத புத்தகம் இருக்குல்லம்மா, இது சாதாரண புஸ்தகம் இல்லை. சிலவங்க கேட்பாங்க, இது ஒரு சரித்திர புஸ்தகமா பாஸ்டர் அப்படிம்பாங்க. இது சாதாரண சரித்திர புஸ்தகம் அல்ல, சரித்திரத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய புஸ்தகம். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா, சரித்திரத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய புஸ்தகம். எனவே இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யங்கள் எது அப்படிங்கிறத கிமு
கிறிஸ்துவுக்கு முன் 600லயே இல்லையா, BC 600. அப்பமே ஆண்டவர் தானியேலுக்கு சொல்லிட்டாரு, நேபுகாத்நேசருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு எப்படி நடக்க போகிறது அப்படின்னு. நான் சொன்னேன், பெல்மார்டுக்கு வணங்குற ஒருத்தனுக்கு பரலோகத்தின் தேவன் யெகோவா தேவன் இவர்கிட்ட பேசி, இல்லப்பா உனக்கு பின்னாடி இன்னொரு ராஜ்யம் வரும் அப்படின்னு. எவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாத்தீங்களா. வேற ஒரு தெய்வத்தை வணங்குறவங்க கூட ஆண்டவர் பேசுறாரு. பெல்மார்டுக்குங்கிற தெய்வத்தை வணங்குறவங்க கிட்ட யெகோவா தேவன் பேசுறாரு, இல்லப்பா நீ கவலைப்படாத, உனக்கு பின்னாடி வேற ஒரு ராஜ்யம் வரும். எனவே இந்த நேபுகாத்நேச்சருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. அது எப்படி அப்படின்னு தானியேல் 3ஆம் அதிகாரத்துல, தலை மட்டும்தான் பொன்னா, தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பொன்னால நான் ஒரு சிலையை வைப்பேன், நீர் என்ன எனக்கு சிலையை காட்டுறது, நான் ஒரு சிலையை வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செஞ்சாரு, ஒரு சிலையை கொண்டு வந்து வச்சு எல்லாரும் வந்து எல்லா பிரபுக்களும் வந்து எதை வணங்கணும், இந்த பொன்னான சிலைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாருமா அவர்கிட்ட, நேபுகாத்நேச்சர்ட்ட, தலை மட்டும்தான் பொண்ணு. இவர் என்ன சொன்னாரு, தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா 3 பேர் மாத்திரம் முடியாதியா அப்படின்னா. ஏன் வணங்க மாட்டீங்க? நான் சொன்ன எச்சரிப்பின் செய்தி உங்களுக்கு கேட்கலையோ? என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியுமா? எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு. எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு ஒரு கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கிறாரு நேபுகாத்நேச்சர். என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு ஆர்கியாலஜிஸ்ட், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை தோண்டி எடுத்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆர்கியாலஜி பத்தி கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் படிப்பேன். தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அதுல எழுதி இருக்கு, நேபுகாத்நேச்சரே எழுதி இருக்கிறாரு. என்ன எழுதி இருக்காரு தெரியுமா? I erected there a stela showing me as a everlasting king. என்னை நித்திய ராஜாவாக காண்பிப்பதற்கு ஒரு தூணை நான் நிறுவினேன் அப்படின்னு ராஜா எழுதி வச்சிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ராஜாவை காட்ட விரும்பினாரா? நித்திய ராஜாவாக என்னை காட்ட வேண்டும் என்று விரும்பி ஒரு தூணை நான் நிறுவினேன். அப்ப தானியேல் 3ஆம் அதிகாரம் உண்மையா பொய்யா? உண்மைதானே வேதம் சொல்றது. அவர் சொல்றாரு, நான் நிப்பாட்டினேன், ஒரு தூணை நிப்பாட்டினேன், என்னை நித்திய ராஜாவாக காட்ட வேண்டும் அப்படின்னு அவரே கல்வெட்டுல எழுதி வச்சிருக்கிறார். நேபுகாத்நேச்சர் தான் சொந்த கையினால எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு மேல ஒரு பெரிய கதை பின்னாடி வருது பாருங்க. ஆனா இந்த 3 பேரும் எதை வணங்கல? அந்த சிலைய எல்லாரும் வணங்குனாங்க, ஆனா இந்த 3 பேரும் வணங்கல. ஏன்னா இது எங்க தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமானது. எங்க ஆண்டவர் அப்படி சொல்லல, எங்க ஆண்டவர் இப்படி வணங்கவும் சொல்லல, எங்க ஆண்டுடைய திட்டமும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி 3 பேர் அப்படி கல் தூண் மாதிரி நின்றுகிட்டு இருந்தாங்க. கடைசி காலத்துல ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நிப்போம் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க யார மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, அனனியா, அஷரியா, மிஷாயேலை போல இருப்பார்கள். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? தேவனுக்கு கீழ்ப்படிவதா மனுஷனுக்கு கீழ்ப்படிவதா அப்படின்னு வரும்போது முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுது. என்ன தூக்கி கொண்டு அக்கினி சூளையில கொண்டு போட்டாங்க. யார? அனனியா, அஷரியா, மிஷாயேல கட்டி, கயிறால கட்டி அக்கினி சூளையில கொண்டு போட்டாங்க. அதான் நான் நேத்து சொன்னேனே, வீழ்வது தீயில் என்றாலும் வீழ்வது தீயில் அல்ல, என் தேவனின் கரங்களில் தான் அப்படின்னு. தூக்கி கொண்டு தீயில போட்டாலும் நம்ம எங்கதான் விழுவோம்? அங்கேயும் ஆண்டவர் இருக்காரியா எனக்கு. நான் சமுத்திரத்தின் ஆழத்துல போனாலும் என் ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, உயர போனாலும் ஆண்டவர் அங்க இருக்கிறாரு. அவர் கை இனிய விடாது, அங்கேயும் இனிய காப்பாத்துவார். இந்த 3 பேரும் சொன்னாங்க, அவர் எங்களை காப்பாத்தாம போனாலும் சரி அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்க தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கலையா அப்படின்னா இவங்க சொன்னாங்க, எங்க தெய்வம் எங்களுக்கு கை கொடுக்காம போனாலும் சரி, நாங்க உண்மை ஏதோ சத்தியம் ஏதோ அப்படிதான் நிப்போம் அப்படின்னாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ தெய்வம் எங்களை காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தினா, இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க பாருங்க. பரலோகத்துல சலசலப்பு உண்டாயிற்று. 3 பேரு பயங்கரமா தீர்மானம் எடுத்திருக்காங்கப்பா, என்ன பண்றது அப்படின்னு தூதர்கள் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு உத்தரவு வருது, போங்க புறப்பட்டு போங்க, என் பிள்ளைகளை தூக்கி கொண்டு அக்கினி சூளையில போட போறாங்க, அந்த அக்கினி சூளையை ஏசி ரூமா மாத்திருங்க அப்படின்ட்டு. அக்கினி சூளையை எப்படி மாத்தணுமா? ஏசி ரூமா ஏர் கண்டிஷனா மாத்திருங்க. இவங்க நினைச்சாங்க எங்களை கொண்டு தீல போட போறாங்க. ஆனா அவங்க எங்க விழுந்தாங்க? ஏர் கண்டிஷன் ரூம்ல விழுந்தாங்க. அந்த தீ இவங்களுக்கு ஏர் கண்டிஷன், ஆனா அவங்க கையில இருந்த பாபிலோனிய கட்டுகளை மாத்திரம் அறுத்துச்சான். பிரைஸ் தி லார்ட். உங்களை ஏதாவது பாபிலோனிய கட்டு கட்டி இருந்துச்சுன்னா அது
ஆண்டவருடைய தீல, அது நமக்கு ஏசி, ஆனா அந்த கட்டு அறுக்கக்கூடிய தீ. ஆமென். ஆண்டவரால முடியுமா முடியாதா? உங்களை கட்டி இருக்கிற கட்டெல்லாம் அறுந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த தீ, வரப்போகிற உபத்திரவம், இருக்கக்கூடிய உபத்திரவம் நம்முடைய கட்டுகளை தான் அறுக்குமே தவிர நம்மள அதால ஒண்ணுமே செய்ய முடியாது. ராஜா பார்த்தாரு, நம்ம 3 பேரை தானே உள்ள போட்டோம், அங்க 4 பேரா உள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? வெளியில இருந்துட்டு ஜான் மோசஸ் கொஞ்சம் வெளியில வந்துரு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நான் பிரச்சனையில இருக்கிறேன்னா அவரும் பிரச்சனையில இறங்கி வருகிற ஆண்டவர். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அவரு உள்ள வந்து சொல்றாரு, நான் உன் கூட தான் நிக்கிறேன், நீ கவலைப்படாத. உனக்கு பிரச்சனை இருக்கா, நான் உன் கூட தான் இருக்கேன், உன் பக்கத்துல தான் இருக்கேன், நீ பயப்படாத. எனவே எந்த சூழ்நிலையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். ஒரு சமாதானம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. இவ்வளவு சொல்லியும் அவர்தான் பரலோகத்தின் தேவன் கேள்வி, இந்த சங்கதியெல்லாம் கண்டோம், தரிசனமே பார்த்துட்டாரு. 3 பேர் கூட இன்னொரு ஆளா தேவகுமாரனுடைய சாயல ஒருத்தரை பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறமும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பல. இவர் ஆண்டவரை இன்னும் நம்பல, முழுமையா தேடல. ஆண்டவர் தானியேல் 4ஆம் அதிகாரத்துல இன்னொரு சொப்பனம் கொடுத்தாரு. இன்னொரு சொப்பனம் அவருக்கு கொடுத்தாரு. அந்த சொப்பனம் என்னன்னா, ஒரு பெரிய விருட்சம், ஒரு பெரிய விருட்சத்தை பார்த்தாரு. அந்த பெரிய விருட்சம் பரலோகத்துல இருந்து ஒரு பரிசுத்தவான் இறங்கி வந்து அந்த விருட்சத்தை வெட்டவும், அதனுடைய அடிமரத்தை வந்து இரும்பு வெண்கலமான இது போட்டு அதை கட்டும்படியா, அதை பாதுகாக்கும்படியா ஒரு உத்தரவு. அது இந்த அடிமரம் வந்து 7 காலங்கள் மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் நனைகிறதற்கு இப்படி ஒரு சொப்பனம் வந்த உடனே திருப்பியும் தானியேலுக்கு பயம் வந்துச்சு. எப்படி தானியேல் 2ஆம் அதிகாரத்துல பயந்தாரு, அந்த சிலையை கண்டு பயந்தாரு, இப்பவும் பயம். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ராஜா, இவருக்கு அடிக்கடி ஒரு பயம் வருது. ஏன்னா இவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால. வேதம் சொல்லுகிறது அன்பிலே பயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க இவர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சதுனால ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர் ரொம்ப பயப்படுறாரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்து நடந்தீங்கன்னா பயமே இல்லை. நான் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சில சமயம் நம்ம பயப்பட வேண்டியது வரும். என் சொந்த பலம், ராஜா நான் வாலிப பையன், நான் எனக்கு இருக்கிற போர் திறமை, பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு நம்ம நேத்து பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த கெத்செமனே தோட்டத்துல எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு ஒரு பாவமும் செய்யல. நம்ம எல்லாருடைய பாவமும் அவர் தலையில சுமத்தப்பட்டு நம்மளுடைய இடத்துல அவர் சாகணும் அப்படிங்கிறது பலி. அதுக்கு பேர் என்னது? பலியாடாக நமக்கு பதிலா அவர் பலியா சாகணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க நல்லா யோசித்து பாருங்க, எந்த ஆடாவது என் கழுத்தை வெட்டுன்னு சொல்லுமா? வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லும்? துள்ள எம்மா, ஆடை வெட்ட போறாங்கன்னா ஆடு என்ன செய்யும்? துள்ள தானே செய்யும். இந்த ஆடு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து துள்ளுனாரா இல்லையா? அவருக்கும் வலி இருக்க தானே செஞ்சுச்சு. அவர் என்ன சொன்னாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு. அவருக்கு என்ன ஆசை? வலி வருது நானும். ஆனா எதற்காக? அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, பலியை கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சு கொம்புகளினால கயிறை வச்சு கட்டுவோம் அப்படிங்கிறார். அந்த கொம்புகளோட சேர்த்து கயிறை வச்சு கட்டுவோம் அப்படிங்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துங்கிற அந்த ஆட்டுக்குட்டி துள்ளுது. இந்த ஆட்டை அந்த பலிபீடத்தின் கொம்போட சேர்த்து கட்டுறது என்ன தெரியுமா? அன்பு என்னும் கயிறு. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அன்பு என்னும் கயிறு அவரை கட்டுது. என்னதுன்னா, உங்களெல்லாம் நினைச்சு பாக்குறாரு, என்னையெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு இவங்க எல்லாரும் ஆணுடைய ராஜ்யத்துக்கு வரணும்னா நான் மரித்தாதான் முடியும், நான் ரத்தம் சிந்தினாதான் முடியும் அப்படிங்கிறதுனால அவர் நமக்காக மரித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே என்னுடைய சித்தம் அல்ல, நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். நான் நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன், போராடி ஜெபம் பண்ணி இருக்கிறேன், வேணும்னு அடம் பிடிச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனா இந்த சத்தியங்கள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கேட்பேன், கேட்டுட்டு ஆண்டவர் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி. ஏன்னா நான் என் சித்தத்தின்படி கேட்டுட்டு அது எனக்கு சில ஆபத்தா முடிஞ்சிடும். ஆண்டவர் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய தேவன், அவரை நம்பி அவர் கையில கொடுக்கணும். ஆனா இந்த நேபுகாத்நேச்சார் அவன் சித்தத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி போய் முரண்டு பிடிச்சு ஆண்டு குரோதமான காரியங்களை எப்பவும் பண்ணுவாரு. எனவே
கடைசியில குறி சொல்றவங்க, ஜோசியக்காரங்க எல்லாரும் வந்தாங்க. வந்து அவங்களால பதில் சொல்ல முடியல. ராஜா பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறாரு. உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு. அவரு, நான் ஏதோ ஒரு சொப்பனம் கண்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு அர்த்தம் சொல்லுங்க, சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்லுங்கிறாரு. யாராலையும் சொல்ல முடியல. கடைசியில தானியேல் வந்து சொல்றாரு, ஐயா, நீ ஒரு பெரிய விருட்சத்தை கண்டீரு. விருட்சத்துக்கு கீழே எல்லாரமான மிருகங்கள், விலங்குகளுக்கு அடைக்கலமா இருந்துச்சு, பறவைகள் வந்து இருந்துச்சு, எல்லாருக்கும் கனி கொடுத்து கொண்டு அந்த விருட்சம். ஒரு பரிசுத்தவான் இறங்கி வந்து அந்த விருட்சத்தை வெட்ட சொன்னானே, வெட்டி கீழே அடிமரத்தை இரும்பு வெண்கலத்தினால அதை கட்டி போட சொன்னார் இல்லையா? நான் கட்டி இருக்கு பாத்தீங்களா, கட்டி போட சொன்னாரு. அது வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் 7 காலங்கள் 7 ஆண்டு நனையணும்னு சொன்னாரு. ராஜா, இது உமக்கு நடக்க கூடாது. தானியேல் சொல்றாரு, ராஜா, இது உமக்கு நடக்க கூடாது. ஆண்டவருக்கு பயந்து அவர் சொல்றபடி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளையும் சொன்னாரு. ஆனா ராஜா கேட்டாரா? ராஜா கேட்கல. ராஜா என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு நாள் அப்படியே நடந்துகிட்டு இருந்தாரு. பாபிலோன்ல இருக்கக்கூடிய உயரமான கட்டடங்கள் எல்லாம் பார்த்தாரு. ராஜா சொன்னாரு, என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? என் மகிமை பிரதாபத்திற்கென்று, எனக்கு பேர் உண்டாக நான் கட்டின மகா பாபிலோன்னாரு. இந்த வார்த்தை அவர் வாயில இருக்கும் பொழுதே ஆண்டவர் அடிச்சிட்டார். இந்த வார்த்தை இவர் யார மகிமைப்படுத்தல இன்னும். நான் சொல்றேன் பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கும் தானியேல் 4ஆம் அதிகாரத்துக்கும் இடையில 35 வருஷம். எத்தனை வருஷம்? 35 வருஷம். ஒரு கல்தேய மன்னன் மனம் திரும்பணும்னு தானியேலை கொண்டும் தானியேல் நண்பர்களை கொண்டும் ஆண்டவர் 35 வருஷம் போராடினார். யார்கிட்ட? நேபுகாத்நேச்சார் கிட்ட. நேபுகாத்நேச்சார் ஈஸியா மனம் திரும்பினாரா? இல்ல. கடைசியில என்ன நடந்துச்சு? ஆண்டவர் அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆண்டவர் அவரை சந்திச்சாரு. அவர் சொன்னாரு, என் மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்சானிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தி பேதலிச்சு, ஒரு நடுக்கம், பயம் எல்லாம் வந்து கடைசியில ஒரு மிருகமா மாறி அரண்மனையை விட்டு வெளியேற்றப்பட்டு 7 ஆண்டுகள் அந்த தரிசனத்துல கண்ட மாதிரியே அந்த அடிமரம் இருந்துச்சு, மழையிலையும் வெயிலையும் கிடந்துச்சு. அத மாதிரி 7 ஆண்டு மிருகமா அலைஞ்சாராம் நேபுகாத்நேச்சார். பைபிள்ல தான் சொல்லி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பைபிள்ல தான் சொல்லி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சமீபத்துல ஏன்ஷியன் நியர் ஈஸ்ட் ஆர்கியாலஜி அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை படிச்சேன். அது சம்பந்தப்பட்ட சில கல்வெட்டுகளையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு கல்வெட்டுல ரொம்ப அழகா பாபிலோன் நாட்டுக்காரங்க சரித்திர ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. பைபிள்ல சொன்னதை நான் சொல்லல, அவங்க நாட்டு கல்சுவடுல எழுதப்பட்டதை சொல்றேன். ஏடுகள்ல, பாபிலோன் ஏடுகள்ல எழுதியிருக்கு, எங்க ராஜா கொஞ்ச வருஷமா தான் குடும்பத்தை கவனிக்காம போயிட்டான் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காங்க? எங்க ராஜா கொஞ்ச வருஷமா தன் குடும்பத்தை கவனிக்காம போயிட்டான், மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவனுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல, மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவனுக்கு ஒரு பொருட்டாவே தெரியல, அவன் புத்தி பேதலிச்ச மாதிரி இருந்தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டுல உள்ளவங்க, அந்த சரித்திர அப்போ இருந்த ஆசிரியர்கள், எங்க ராஜா இப்படி ஆனா அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ வேதம் சொல்றது எவ்வளவு உண்மை அப்படிங்கறத நான் கேட்டேன். தொல்பொருள் ஆராய்ச்சியும் படிச்சேன், வேதத்தையும் படிச்சேன். வேதம் சொல்லுது ராஜா 7 வருஷம் மாட மாறி புல்ல தின்னுகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க 7 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட அவன் தன் மனைவி பிள்ளைகளை கண்டு கொள்ளவில்லை, பித்து பிடித்தவனாக அவன் அலைந்தான் என்று சொல்லி இந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து அந்த இடத்துல அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 44:25, நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்முடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். ஆண்டவர் நினைச்சாருன்னா அவ்வளவு பெரிய நேபுகாத்நேச்சாரையும் பைத்தியக்காரனா அவரால் மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா அவங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனதுனால. அவருக்கு பேர ஒருத்தன் இருந்தான்னு சொன்னேனே, மகனுடைய மகன், மகளுடைய மகன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பெல்ஷாத்சாரை பத்தி வேதம் சொல்லுது. அவன் எப்படிப்பட்ட ஆளு? அவன் என்ன தெரியுமா பண்ணானா?
எங்க தாத்தா, எங்க பிதா, அவங்க எல்லாரையும் பிதா பிதான்னு தான் சொல்லுவாங்க. என்னுடைய ஃபாதர், எங்களுடைய பிதா, தாத்தா, அப்பா எல்லாரையுமே அவங்க ஒரே வார்த்தையில தான் சொல்லுவாங்க. எருசலேம்ல இருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பனிமுட்டுகள், ஜாமானங்கள், அதுல அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து திராட்சரசம் ஊத்தி குடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஆசை எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? அதுல திராட்சரசம் ஊத்தி குடிச்சா எப்படி இருக்கும்? அவன் மனைவிமார், வைப்பாட்டி, எல்லாரும் பிரபுக்கள், மந்திரிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வச்சு அதுல மதுபானம் குடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கையிருப்பு தோன்றி செவர்ல எழுதுச்சான். பென்சில் இல்ல, சாக்பீஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல, விரல் மாத்திரம் செவர்ல எழுதுச்சு, மேனே மேனே தெக்கேல் உப்பாசைம் அப்படின்னு சொல்லி. இந்த ஹால் 1000 பேர் இருக்கக்கூடிய ஹாலை இன்னைக்கு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியில. எனவே இந்த ஹால்ல இந்த மேனே மேனே தெக்கேல் உப்பாசைம் யாருக்கும் திருப்பியும் பதில் சொல்ல முடியல. கடைசியில எப்ப உங்க அப்பா பிதா நேபுகாத்நேச்சார் இருந்த காலத்துல ஒருத்தன் இருந்தான், அவனுக்குள்ள தேவர்களுடைய ஆவி இருக்கு, அவன் வந்தா இதுக்கு தரிசனம் இந்த விளக்கத்தை சொல்லுவான் அப்படின்னா தானியேலை கூட்டிட்டு வந்து எப்பா இதுக்கு என்னப்பா விளக்கம் அப்படின்னா, ஆண்டவர் உன்னைய தராசுல நிறுத்து பார்த்தாரு, உன் இடம் எப்படி இருக்கு? குறைய இருக்கு. இன்றைக்கு ராத்திரியிலே உன் ராஜ்யம் என்ன செய்யும்? பங்கிடப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும். அன்னைக்கு ராத்திரியே அவங்க பாபிலோன் கதை முடிஞ்சு போச்சு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாபிலோன் எப்படி இருக்கு? தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. பாபிலோன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. இதுதான் இன்னைக்கு பாபிலோன். பொன்னகரி என்று அழைக்கப்பட்ட பாபிலோன் எப்படி இருக்கு? ஏன் இந்த பாபிலோனை கட்டுனா என்ன? கட்ட முடியாதோ? எடுப்பித்து கட்ட முடியாதோ? இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு காலத்துல, நாகரிகம் வளர்ந்த ஒரு காலத்துல பாபிலோனுக்கு போய் அதை பார்க்கணும் அப்படின்னு போனா 4 மணி இல்லைன்னா 5 மணி ஜீப் எடுத்துட்டு எல்லாரும் புறப்பட்டு வந்துருவாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அங்கு ஒருவரும் தங்குவதில்லை, அங்கு நரிகள் ஊளையிடும், கோட்டான்கள் குடிகொள்ளும், வலு சர்ப்பங்கள் அங்கு தங்கி தாபரிக்கும், ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த பாபிலோன் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இது கட்டப்படவே மாட்டாது. ஏன்னா ஆண்டவர் போட்ட சாபம். தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்கள்ல திராட்சரசம் ஊத்தி குடிச்ச அந்த ராஜா, பிரபுக்கள், வைப்பாட்டிகள் எல்லாரோடைய சேர்ந்து ஆண்டவர் போட்ட சாபம். இந்த பாபிலோன் இனிமேல் கட்டப்பட மாட்டாது, இது மண்மேடுகளாய் இருக்கும். எல்லா சாபமும் இந்த பைபிள்ல இருக்கு இந்த பாபிலோன் மேல. இத மாதிரி இன்னும் ஒரு சில நாடுகளை பத்தி பைபிள்ல இருக்கு. அந்த ராஜாக்கள், அந்த பிரபுமார்கள், அவங்க பட்ட பாடு, வேதனைகள், அதை எப்படியாயிலும் கட்டிடலாமான்னு முயற்சி எடுத்தாங்க, எப்படியாவது கட்டி காப்பாற்றலாமான்னு முயற்சி எடுத்து பார்த்தாங்க. அதற்காக யோசித்து பைத்தியமே பிடிச்சு போனாங்க. ஆனா அவங்களால அதெல்லாம் முடியல. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சாபம் அந்த இடத்துக்கு மேல இருக்கிறதாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆனா எனக்கு இந்த நேபுகாத்நேச்சாரை கொஞ்சம் பிடிக்கும். 35 வருஷம் கழிச்சு 7 வருஷம் மிருகமா அலைஞ்சிட்டு கடைசியில இந்த நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணானா, நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? நான் ஏன் இப்படி பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கேன்? ஓ, ஆண்டவரை மறந்துட்டேன் நானு. அவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டேன். தானியேல் மூலமா, அனனியா, ஆசிரியா, மிஷாயில் மூலமா சொன்னதெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு நாள் அப்படியே தரையில உட்காந்துட்டு இப்படி மேல பார்த்தானா. அவ்வளவு நாளா கீழே மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தவன் அப்படி மேல பார்த்துட்டு, ஆண்டவரே, அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த உம்மாலே ஆகும் அப்படின்னா, எவ்வளவு மேட்டிமையா நடந்தாலும் அவனை நீர் புழுதி மட்டும் தாழ்த்திடுவீர் ஆண்டவரே, உம்மை போல ஒரு தேவன் இல்லைன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறானா. வேதம் சொல்கிறது பாருங்க, அவனுக்கு முகக்கலை வந்தது, நல்ல ஒரு மனுஷனுடைய சாயல் வந்தது, பிரபுக்கள் அவனை தேடி வந்தார்கள், மீண்டும் கொண்டு ராஜ்யபாரத்துல உட்கார வச்சாங்களாம். இப்போ நான் சொல்றேன், ரகசியத்தை சொல்றேன். தானியேல் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம்னு ஒண்ணு இருக்கு. தானியேல் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம். நான் சொன்னேன் 1ஆம் அதிகாரத்துக்கும் 4ஆம் அதிகாரத்துக்கு இடையில 35 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னேன். 35 வருஷம் கழிச்சு தானியேல் புஸ்தகத்தை தானியேல் தானமா எழுதணும். தானியேல் புஸ்தகத்தை யார் எழுதணும்? பேரு என்ன பேரு? தானியேல் அப்படின்னு பேரு. ஆனா தானியேல் 4ஆம் அதிகாரத்தை இந்த நேபுகாத்நேச்சார் எழுதினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அந்த ஒரு சாப்டர் யார் எழுதினது? நேபுகாத்நேச்சார் எழுதினார். நேபுகாத்நேச்சார் என்ன தெரியுமா எழுதினாரு? பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், நான் எழுதுறேன்யா அவர் சொல்றாரு, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும்
நமக்கும் சேர்த்து அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. பூமியில குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும், எந்த பாஷை பேசுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, நான் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவது. என் வாழ்க்கையில நான் தொலைச்சு போட்ட சமாதானம் ஐயா. அவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவது. இந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? நேபுகாத்நேச்சார் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, உன்னதமான தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. He acknowledged God who is in heaven. He is acknowledging the God who can do wonderful things. பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிற அந்த ஆண்டவரை பற்றி அவர் பிரசித்திப்படுத்தி எழுதுவது எனக்கு நன்மையாக கண்டது. அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த காரியங்களை செஞ்சேன். அவர் சொல்றாரு, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பாருங்க 35வது வசனம், தானியேல் 4:35 முடிக்க போறோம். கடைசியில பாருங்க, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். நம்ம நேத்து படிச்சோம் இல்லையா, கேலக்சி எல்லாம், அதையும் அவர் தான் நடத்துறாரு. பூமியின் குடிகளையும் அவர் தான் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இப்படி சொன்னாராம். சொன்ன உடனே 36ல பாருங்க, அவ்வேளையில் என்ன சொல்லி இருக்குமா, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இதை நான் சொன்ன உடனே எனக்கு என்ன வந்துச்சு? புத்தி வந்தது, புத்தி திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமை, என் முகக்கலை எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் 37வது வசனத்துல நேபுகாத்நேச்சார் கன்க்ளூட் பண்றாரு, முடிவுரை எழுதுறாரு. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் யார புகழ்றாரு? இப்போ பரலோகத்தின் ராஜா, என் மகிமைக்காக அப்படின்னு சொன்னவர் இப்ப சொல்றாரு, பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். சமாதானம் வேணும்னா அவரை பிடிச்சுக்கிடணும். என்னைய விட்டுறணும். நான் சுயம் ஐ அப்படிங்கிறத விட்டுட்டு ஆண்டவரை முன்னாடி நிறுத்தி நான் போனேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, it is so sweet to trust in Jesus. ஆண்டவரை நம்பி வாழ்வது ஒரு மிக மிக இனிமையான நல்ல ஒரு அனுபவமாக அது இருக்கும். 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன் கன்க்ளூட் பண்றதுக்கு. ஒரு ஸ்திரீயை பத்தி, சமாரிய ஸ்திரீன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஸ்திரீயை பத்தி பைபிள் பேசுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள். அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில பகல்ல வெயில், உச்சி வெயில தான் இந்த அம்மா தண்ணி பிடிக்க வருவாங்க கிணத்துல. காலையிலயோ சாயந்தரமோ இந்த அம்மாவால தண்ணி பிடிக்க வர முடியாது. ஏன்னா ஊர்ல எல்லாரும் கூடி வர நேரத்துல இந்த அம்மாவை பார்த்தா எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. இந்த அம்மா வாழ்க்கை சரியில்லை. இந்த அம்மா வாழ்க்கையில ஏற்கனவே 5 புருஷங்க, இப்போ ஒரு ஐயா இருக்கிறாரு. எனவே இந்த அம்மா பகல் நேரத்துல தண்ணி மொண்டுக்குள்ள வராங்க. அங்க வந்தா அங்க ஏற்கனவே ஒருத்தர் கிணத்தண்டையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் யாரும் இல்லை, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் கிணத்தண்டையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா வந்த உடனே அவர் சொன்னாரு, எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த அம்மா சொன்னாங்க, என்கிட்ட ஐயா தண்ணி கேட்குறீங்க? நீ யூதன் ஆயிட்ட, நான் தாழ்ந்தவள், என்கிட்ட நீங்க தண்ணி கேட்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரேம்மா, தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ முதல்ல யார்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப? ஆண்டவரே, எங்க முற்பிதாக்களை காட்டில் நீர் பெரியவரோ, எங்க யாக்கோபு தோண்டின கிணறெல்லாம் இருக்கு, அவங்க எல்லாரை விட நீர் பெரியவரோ. அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு,
அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே இந்த அம்மாவுடைய உள்ளத்துல ஒரு மனமாற்றம் வந்து இந்த அம்மா நினைச்சுக்கிட்டாங்க, உண்மையிலேயே இவர் தான் மேசியா, இவர் தான் இயேசு, இவர் தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நான் இவ்வளவு நேரம் மேசியா கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன், இந்த சங்கதியை போய் ஊர்ல போய் சொல்ல போறேன். இவ்வளவு நேரம் ஊர்ல ஜனங்களை பார்க்க பயந்துகிட்டு இருந்த பொண்ணு இப்போ என்ன சொல்றாங்க, நான் போய் ஊர்ல போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் குடத்தை கீழே போட்டுட்டு ஊருக்குள்ள ஓடி போய் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தேன். இந்த தீர்க்கதரிசி என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, வாழ்க்கையில நடந்த சங்கதியை சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு, உனக்கு 5 பேர் இருக்காங்க, இப்ப இருக்கிறதும் உன் புருஷன் இல்ல, உன் புருஷனை கூட்டிட்டு வானா. எனக்கு புருஷன் இல்ல ஆண்டவரே. சொன்னது சரிதாம்மா, 5 பேரு, இப்ப இன்னொருத்தன் 6வது, அவனும் உனக்கு புருஷன் இல்லை, நீ சொன்னது சரிதான் அப்படின்னாரு. ஐயோ என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்றாருன்னு ஊருக்குள்ள போய் இதை சொல்லி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தா அவங்க சொன்னாங்க, ஏமா நீ சொன்னதுனால மாத்திரம் இல்ல, நாங்களும் கேட்டோம், இவர் தான் தீர்க்கதரிசி, இவர் தான் மேசியா அப்படின்னு. எல்லாரும் இவர் தான் ஆண்டவருங்கிறத கண்டுக்கிட்டாங்க. நான் என்ன காரியம் சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த அம்மா வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காதா, நிம்மதி கிடைக்காதான்னு தேடி தேடி அலைஞ்சி அலைஞ்சி 6 பேர் அவருடைய வாழ்க்கையில இடர்பட்டாங்க. 6 பேர் இடர்பட்டும் இந்த அம்மாக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை. இப்போ 7வதா ஒருத்தரை பார்த்தா இந்த அம்மா, அந்த மனுஷன் அந்த மேசியாவை பார்த்ததும் இவ வாழ்க்கையே மாறிடுச்சு. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் வேணும்னா இந்த உலகத்துல நீங்க 6ன்னா நிறைவே பெறாதது அதான் அர்த்தம். கல்யாண வீட்டுல பாத்தீங்களா 6 கற்சாடிகள், 6 கற்சாடிகள் இருந்துச்சா, அது போதாது, அங்க இன்னொருத்தர் வாராரு, அவர் வரணும், அதுல தண்ணியை ஊத்துங்க அப்படிங்கிறாரு, அவர் தண்ணியை ஊத்தி அதுக்கப்புறம் கூட அப்புறம் தான் அங்க நிறைவு வரும். நிறைவில்லை. இயேசு வந்தாரு, வாழ்க்கை மாறியது. நேபுகாத்நேச்சார் இயேசுவை கண்டாரு, வாழ்க்கை மாறியது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, நீங்க எத்தனை பேரு உங்களை பாஸ்டர் இயேசுவை நாங்க சொந்த ரட்சகராக கொண்டு ஒரு நாள் அவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம், அவரை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டோம்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் ஒருவரையும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். ராஜீவா இதே டி ஸ்கேல் கொடுங்க. அதே பாட்டு தான், திருக்கரத்தால். வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் என்ற பாடல். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் எல்லாரும் சொல்லுங்க, வெறும் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக
வழி நடத்தும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தின் வழியை பின்பற்றுவோம். பாஸ்டர், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் டு ஆஃபர் தி பிரேயர். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் கண்களை மூடி கேட்ட சத்தியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக ஜெபம் செய்வோம். எங்களை அளவு கடந்து அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சாயங்கால நேரத்திற்காக நாங்கள் நமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தை ஒரு விஷயம் நினைத்து பார்க்கிறோம். அநேக நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தது, சமாதானம் இல்லாது இருந்தது. அதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொல்லி நாங்கள் திகைத்து கொண்டிருந்தோம். அன்புள்ள ஆண்டவரே, அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டோம். அதற்கான தீர்வையும் நாங்கள் இந்த நாளிலே உணரும்படியாக கிருபை செய்திருக்கிறேன். கர்த்தராகிய மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பற்றி கொள்ளும் பொழுது எங்களுக்கு பூரண சமாதானத்தை தருகிறீர் என்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த கூட்டத்திற்கு வந்து தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலாம். அவர்கள் இங்கிருந்து கடந்து போகும்போது தேவரீர் பரலோகத்தின் சமாதானத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமருவோம். இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமைதியாக தேவ செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் அன்பராம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து 2 நாட்களாக நீங்கள் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். உங்களிடத்தில் ஏதாவது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எழுதி எங்களிடத்தில் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி நேற்றைய தினத்தில் கேட்ட கேள்விகள், அதாவது நேற்றைய தினத்தில் கேட்ட செய்தியில் ஏதாவது கேள்வி இருக்கும் என்று சொன்னால், இன்றைய தினத்தில் உங்களுடைய உள்ளங்களிலே ஏதாவது கேள்வி இருக்கும் என்று சொன்னால் அதை எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அதை வரவேற்கிறோம். உங்களுக்காக ஊழியர்களாக, சபை விசுவாச பிள்ளைகளாக ஜெபிக்க காத்திருக்கிறோம். ஜெப விண்ணப்பம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் கைகளை உயர்த்தி எனக்கு ஜெப விண்ணப்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கான கார்டு கொடுக்கப்படும், ஜெப விண்ணப்பத்தின் அட்டை கொடுக்கப்படும். அதில் நீங்கள் எழுதி போதகர்கள் உங்கள் மத்தியில் வருவாங்க, நீங்கள் அவர்களிடத்தில் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் கேட்ட செய்திக்கு இசைவாக உங்களிடத்தில் ஒரு 2-3 கேள்விகளை நான் கேட்கும்படியாக வந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு பிரசங்கமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரும் என்ன செய்ய வேண்டாம், தவறாக நினைத்திட வேண்டாம். ஒரு 5 நிமிடங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் போதகர் அவர்கள் நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாங்க. இந்த செய்திக்கு ஏற்ற வகையில் நான் கேள்விகளை எடுத்திருக்கிறேன். கேள்விக்கு பதில் தெரிந்தவர்கள் விசேஷ வண்ணமாக உடையர் குலத்தின் பகுதி பிள்ளைகள் கைகளை உயர்த்தி பதில் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் உடையார் குலம் பகுதி மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கைகளை உயர்த்தி எழுந்திருந்து பதில் சொல்லுங்கள், சரிங்களா? உங்களுக்கான ஸ்நாக்ஸ் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுலேயும் கவனம் வைங்க. நான் கேட்கிற கேள்வியில நீங்கள் கவனம் வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, முதல் கேள்வி, துன்பத்திற்கு காரணம் யார் என்று நேற்றைய செய்தியில் கேட்டோம். துன்பத்திற்கு காரணம் யார் என்று நேற்றைய செய்தியில் கேட்டோம். கைகளை உயர்த்தி எழுந்திருந்து பதில் சொல்லுங்கள். சாத்தான். மிகவும் சரியான பதில். ஒரு கரங்களை தட்டி அவரை உற்சாகப்படுத்துவோம். துன்பத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்திற்கும் காரணம் யாரு தான்? பிசாசு என்று சொல்லப்படுகிற சாத்தான் என்று நாம் பார்க்கிறோம். மிகவும் சரியான பதில். இது கொஞ்சம் டஃப்பான கேள்விதான். வாள் என்று யாரை சொல்லுகிறது வேதம்? அல்லது வாள் என்பது எதை குறிக்கும்? சரியான பதில் போய் போதுங்க. அக்கா, உங்களுடைய பேர் என்ன? ஜெபக்கனி. ஓகே, ஆமாம், எலும்பி தான் சொன்னாங்கண்ணே. சரி, கைகளை உயர்த்தி எலும்பி சொல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் கேள்விக்கு சகோதரர் ஞானசேகர் சொன்னாங்க. இரண்டாவது கேள்விக்கு ஜெபக்கனி அக்கா சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது கேள்வி, நட்சத்திரம் என்பது யாரை குறிக்கும்? நட்சத்திரம் என்பது யாரை குறிக்கும்? உடையார் குல பகுதி மக்கள் சொல்லலாம், சொன்னவங்களே சொல்ல வேண்டாம். ஞானசேகர் அவர்கள், நட்சத்திரம் என்பது யாரை குறிக்கும்? இதெல்லாம் கவனிச்சிங்களா இல்லையா? கவனிச்சிங்களா இல்லையா? ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டோம். சரி, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க,
யாரு? தேவதூதர்கள். மிகவும் சரியான பதில். நட்சத்திரம் என்பது தேவனுடைய தூதர்கள் என்று வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஐயா உங்களுடைய பேர்? முத்துசுவாமி. சரி. ஞானசேகர், ஜெபக்கனி, முத்துசுவாமி. 3 கேள்விகளுக்கு பதில் சரியாக கொடுத்திருக்கிறீங்க. 4வது கேள்வி. இது ரொம்ப ஈஸியான கேள்விதான். யாரை கொண்டு பிதா உலகத்தை படைத்தார்? யாரை கொண்டு பிதாவானவர் உலகத்தை படைத்தார்? பதில் சொல்றவங்க எழுந்திருந்து சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த சைடுல ஒரு கையும் உயர மாட்டேங்குது. எப்பா நிப்பாட்டுப்பா. சொல்லுங்க. யாரை கொண்டு பிதாவானவர் உலகத்தை படைத்தார்? சரி ஐயா முத்துசுவாமி அவர்கள் 2வது பதிலையும் சொல்லி இருக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு 2 பரிசு காத்திருக்கிறது. என்ன? சரி. கடைசி கேள்வி. இது ஒரு வசனம். சரிங்களா? வசனத்தினுடைய இருப்பிடத்தை சொல்லணும். யார் வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? வசனத்தினுடைய இருப்பிடத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்பார் என்று சொல்கிற முதல் வாக்குத்தத்தம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்பார் என்று சொல்லுகிற முதல் வாக்குத்தத்தம் அல்லது முதல் வசனம் எங்கே சொல்லப்படுது? அம்மா எழுந்திருந்து சொல்லுங்க. அம்மா நீங்க உங்க பேரு சொல்லுங்க. அமுதா. சரியான பதில். 5 கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதிலை கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கேட்ட சத்தியத்திற்கு நாளைக்கு கேள்வி கேட்கப்படும். சரிங்களா? கவனமா இருக்கணும். முக்கியமா ஃபோக்கஸ் வந்து இங்கே நம்ம உடையார்குளம் பகுதி மக்கள் இருந்து தான் நான் எதிர்பார்க்கிறேன் பதிலை. சரிங்களா? பதில் சொன்ன உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்தோடு காத்திருப்போம். நாளை தினத்திலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்து சேரும். சரி. உங்களுக்கான இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு சூடான ஒரு தேநீர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை அந்த நம்ம கலையரங்கத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கப்பை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கண்ட இடத்துல போட்டு அதை குப்பையாக்காதீங்க. உங்களுக்காக குப்பை தொட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி பகுதியில் அங்கே நீங்கள் போட்டு விட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான தேநீர் அங்கே கொடுக்கப்படும். அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இன்னொரு அறிவிப்பு. யாருக்காகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பதாக வந்து போதகர் இருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். முன்பதாக வாங்க. யாருக்காகிலும் எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பதாக வரும்படி உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.